மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பகவத்கீதா சத்சங்கத்தில் இன்னும் ஒரு ஸ்லோகத்தின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்யசப்தஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா 3 குணங்கள் பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, வேதங்களில் என்ன கூறப்படுகிறது, ஆன்மாவுக்கு யோகக்ஷேமம் என்பது எப்படி தருவது என்ற விஷயத்தின் மீது போதிக்கிறார். 3 குணங்கள் இருக்கு. தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம். இந்த 3 குணங்களும் வேதங்களில் சொல்லப்படுகிறது. தமோகுணம் என்றால் உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நம்முடைய பௌதீக உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரஜோகுணம் என்றால் நம்முடைய மனசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சத்வகுணம் என்றால் நம்முடைய நலனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த 3 குணங்களையும் திரிகுணங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேதங்களில். இந்த 3 குணங்களின் மூலம் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆசைகள் வருது. நமக்கு இது தேவை, இது இருந்தா நல்லது, இது இல்லாம இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் என்பது வருது. இந்த 3 குணங்களில் நாம இருந்தால் நம்முடைய உடல், மனம், புத்தி அந்த ஆசைகளின் மீது மட்டுமே இருக்கும். உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடைமுறைப்படுத்தணும், மனதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தணும். இது 2 எப்படி நடைமுறைப்படுத்துது அப்படின்னு சொல்லி புத்தியுடன் யோசிக்கிறோம். அதற்காக வெறும் இந்த 3 குணங்களில் இருந்தால் உடலுக்கு சம்பந்தப்பட்டது, மனசுக்கு சம்பந்தப்பட்டது, புத்திக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமே நாம யோசிக்கிறோம், அந்த செயல்கள் மட்டுமே செய்கிறோம். அதற்கு சம்பந்தப்பட்ட பலன்கள் என்பது மட்டுமே கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. எப்போ இங்கே ஆசை என்பது வருதோ அங்கே ஒற்றுமை அப்படின்ற கான்செப்டே மனசுல வராது. ஆசை என்றாலே எனக்கு, என்னுடையது அப்படின்ற விஷயங்கள் தான். நான் வேற நீ வேற அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்லயே இருக்கும் மைண்ட். இந்த ஒற்றுமைக்கு வரணும் அப்படின்னா உடல், மனம், புத்திக்கு மேலே நம்முடைய பார்வை என்பது இருக்கணும். உடல், மனம், புத்திக்கு மேலே என்ன இருக்கும்? ஆன்மா. இந்த 3 குணங்களில் நாம இருந்தால் ஆன்மாவிற்கு நலன் என்பது கிடைக்காது. எதற்காக அப்படின்னா ஆன்மாவின் பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஆன்மா ஒன்று இருக்கிறது அப்படின்ற விஷயமும் நமக்கு ஞாபகம் வராது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்றார்? நிர்யோகக்ஷேமம். யோகம் என்றால் முன்னேற்றம், க்ஷேமம் என்றால் மெயின்டெனன்ஸ். ஒரு பொருள் ஏதாவது நமக்கு வேணும் என்றால் அது எப்போ கிடைக்கும்? நாம ஒரு யோகத்தில் இருந்தால் மட்டுமே அந்த பொருள் என்பது நமதாகும். ஏதோ ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஏதாவது பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ஐஏஎஸ் படிப்பின் மீது நம்முடைய யோகம் இருந்தால் மட்டுமே அந்த ஐஏஎஸ் சீட் என்பது நமக்கு கிடைக்கும். ஒரு வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்னா அதன் மீது மட்டுமே மனசு, உடல் வேலை செய்தால், அதாவது அந்த யோகத்தில் இருந்தால் மட்டுமே நம்ம கைக்கு வருது, இல்லாட்டி வராது. அதுதான் யோகம். அந்த யோகத்தில் இருந்தால் அங்கே முன்னேற்றம் என்பது கிடைக்கும். க்ஷேமம். க்ஷேமம் என்றால் மெயின்டெனன்ஸ். நாம் பெற்ற பொருட்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பாதுகாப்பு நாமே தான் செய்யணும். அதுதான் க்ஷேமம். யோகமும் க்ஷேமமும் 2ம் இருந்தால் மட்டுமே பொருட்கள்
நம்ம கைக்கு வருது, அந்த பொருட்கள் நம்ம கிட்டயே இருக்கும். இந்த மாதிரி இருந்தா ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே யோசிக்க முடியும்? அதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? நிர்யோகக்ஷேமம். இந்த விதமான யோகக்ஷேமத்தில், இந்த விதமான யோகத்தில், இந்த விதமான பாதுகாப்பு செய்கிறது, இது எல்லாமே விட்டுட்டு ஆன்மாவின் பற்றி யோசிங்கள் அப்படின்னு சொல்ல. அதற்காக தினமும் யோகத்தில் இருக்கணும். எந்த விதமான யோகம்? தியான யோகம். தியான யோகத்தில் இருந்தால் நமக்கு ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். 3 குணங்கள் நாம கிட்டையே இருக்கும். ஆனால் தெளிவு என்பது வந்தால் எந்த விதமான ஆசைகள் இருக்கணும்? உடலுக்கு சம்பந்தப்பட்டது எந்த விதமான ஆசைகள் இருக்கணும்? மனசுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன தேவையோ அது மட்டுமே தேவை. அது என்ன தேவை அப்படின்ற தெளிவு நமக்கு கிடைக்கும். புத்தி எப்படி யோசிக்கணும், எந்த விதமாக இருந்தால் நலன் என்பது கிடைக்கும் ஆன்மாக்கு அப்படின்ற விஷயத்தின் மீது கவனம் இருக்கும். இந்த மாதிரியாக இருந்தால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நம்முடைய வார்த்தைகள் அனைத்தும் அறிவியல் பூர்வகமாக இருக்கும். இந்த விதமாக இருக்கணும் என்றால் தியான யோகத்தில் இருக்கணும். அப்போதான் விவேகத்துடன் நாம யோசிக்க முடியும். விவேகத்துடன் பேச்சு என்பது வருது, இல்லாட்டி வராது. ஆன்ம ஞானியாக வாழ்க்கை வாழணும். ஆன்மாவினுடன் வாழ்க்கை என்பது வாழணும். நான் ஒரு ஆன்மா என்ற விழிப்புணர்வுடன் வாழ்க்கை என்பது வாழணும். அப்பதான் ஆன்மாவுக்கு ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். ஆன்ம நலனுக்காக நீங்க ஏதாவது செய்றீங்க அப்படின்னா தியானம் செய்வதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் உடல், மனம், புத்தி அது பற்றி மட்டுமே இல்லாமே ஆன்ம யோகத்தில் சில நேரம் இருக்கணும். ஆன்ம யோகம் என்றால் என்ன? தியானம் செய்தால் ஆன்ம யோகத்திற்கு பிரவேசம் என்பது கிடைக்கும். தியான யோகத்தின் மூலம் ஆன்ம யோகம். இல்லை என்றால் வெறும் உடல், மனம், புத்தியுடன் வாழ்க்கை என்பது அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி நேரம் வீணாக்காதீர். தியான யோகத்தின் மூலம் ஆன்ம யோகத்திற்கு பிரவேசிக்க வேண்டும். தினமும் சில நேரம் தியானம் செய்யணும். ஆன்ம ஞானியாக மாறணும் என்றால் அனுபவம் என்பது கிடைக்கும். அனுபவம் தேவை என்றால் ஆழமான தியானத்தில் சில நேரமாகட்டும் தினமும் இருக்கணும். நம்முடைய ஆன்ம ஞானம் என்பது 4 பேருக்கு பகிர்ந்தால் நாம நம்முடைய ஆன்ம ஞானத்தை 3 பேருக்கு 4 பேருக்கு பகிர்ந்தால் நம்ம கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஏற்படும். அதுதான் தேவை. அதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த ஸ்லோகத்தில் 3 குணங்கள் என்பது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் முன்னேற்றம் என்பது கொண்டு வரணும் என்றால் தியானம் என்பது செய்யணும். நிர்யோகக்ஷேமம் அப்படின்னு சொல்லி கூறுகிறார். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கத்திற்காக இணைவோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம். குட் நைட்.